ஆசிரியர் அதிபர் ஒன்றிணைந்த தொழிற்சங்கம் இன்று 26/6/2024 சுகவீன விடுமுறையை பதிவு செய்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். சம்பள முரண்பாட்டிற்கான தீர்வு இன்னும் வழங்கப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது. கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக இன்று 26/6/2024 காலை 11 மணிக்கு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆசிரியர்களின் பணி புறக்கணிப்பால் பாடசாலை கல்வி செயற்பாடுகளுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பிற்கு அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பு இன்று 56வது நாளாக தொடர்கின்றது. அரசு சம்பள ஆணைக்குழுவுடன் நேற்று 25/6/2024 மாலை நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்த நிலையில் பணி பகிஷ்கரிப்பை தொடர்ந்தும் முன்னெடுக்க தீர்மானித்ததாக பல்கலைக்கழக கல்விசாரா தொழிற்சங்க கூட்டமைப்பின் இணைத் தலைவர் தம்மிக எஸ் பிரியந்த தெரிவித்துள்ளார். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் லங்கா தமிழ்.